சிவகார்த்திகேயன் லாஸ்டா நடிச்ச மாவீரன், மதராசி, பராசக்தி அப்படின்னு இந்த படங்கள் எல்லாமே கண்டென்ட் வைஸ் எஸ்கேவோட வழக்கமான ஸ்டைல்ல இருந்து மாறுபட்ட படங்கள் தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா ஜொலிக்கல. மாவீரன் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல இட்டு படம் தான். ஆனாலும் டான் டாக்டர் அளவுக்கு பெரிய இட்டை ஏன் கொடுக்கலனா கண்டிப்பா அதுக்கும் எஸ்கே கொடுத்த காமெடி கலந்த கமர்ஷியல் பொழுதுபோக்கு படங்கள் தான் காரணம். சிவகார்த்திகேயனாலே ஜாலியான என்டர்டைனிங் படம், லவ், சாங்கு, ஹீரோயின் கிட்ட லவ் பண்றதுக்காக பின்னால போறது, காமெடி அப்படின்னு கிட்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஃபேன்ஸை அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணி அதிக படம் பண்ணிட்டாரு. பட் இப்படிப்பட்ட படங்கள் அதிகமா பண்ணதாலேயே அவரோட ஜோன்ல இருந்து மாறி வந்து மதராசி, பராசக்தின்னு படம் பண்ணும்போது கிட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபேன்ஸை இப்படிப்பட்ட படங்கள் அட்ராக்ட் பண்ணாம போயிடுது. இதுல அமரன் படம் மட்டும் பயோபிக் அப்படின்றதால ஸ்ட்ராங்கான எமோஷனோட 300 கோடி கிளப்பை அடிச்சு நவுத்துச்சு. சிவகார்த்திகேயனும் அமரன் சக்சஸ்க்கு பிறகு நம்மள எக்ஸ்பெரிமெண்ட் ரோலுக்கும் ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்கன்னு இப்படிப்பட்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. ஆனா சரியா கிளிக் ஆகல. இன்னும் ஒரு பக்கம் பராசக்தி பெரிய அளவுல வரவேற்பை பெறாம போனதுக்கு விஜய் ஃபேன்ஸ் நெகட்டிவ் பரப்புனதே காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சரியா எஸ்கேவை மாறுபட்ட கதாபாத்திரங்கள்ல எல்லா ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதே உண்மை. பராசக்தி, மதராசினி கிளிக் ஆகல அப்படின்றதாலேயோ என்னமோ திரும்பவும் ஒரு ஜாலியான என்டர்டைனிங் படங்கள்ல மீண்டும் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே சொல்லியிருக்காரு. இப்போ எஸ்கே திரும்பவும் தன்னோட என்டர்டைனிங் ஜோனுக்கு போனார்னா மீண்டும் அவர் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய இட்ட கொடுப்பாரோ என்னமோ.